வெறும் புக்கு படித்தவங்க பெரிய ஆள் கிடையாது. ஆனால் அனுபவ ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புக்கே படிக்காமல் நிறைய பேர் தெரிஞ்சிருப்பாங்க. அனுபவ ரீதியாக நிறைய உண்மையை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதுதான் மந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருத்தங்க ஒரு ஒரு பர்டிகுலர் பர்சன் தியான நிலையில் ரொம்ப நாள் தியான நிலையில் இருக்கிறாங்க. ஸோ தியான நிலையில் இருந்து அவர் திடீர்னு அவருடைய இதுலேருந்து ஒரு வாயிலிருந்து ஒரு வேர்டை ஒரு உச்சரிக்கிறாங்க. ஒரு சத்தம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சத்தமாக இருக்கலாம், ஒரு வார்த்தையாக இருக்கலாம், இல்லை எந்த இடத்துலையும் எந்த நிலையிலையும் நீ மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுனா இவர் வித்தியாசமாக யோசிக்கிறாரு. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் இல்லாமல் இதுதான் வாழ்க்கை. மகிழ்ச்சிங்கிறது வேற எங்கேயோ கிடையாது. உனக்கான மகிழ்ச்சியை நீ உருவாக்கிக்கலாம். நீ சிறையிலே இருந்தாலும் அல்லது ஒரு நரகத்திலே இருந்தாலும் நீ என்ன செஞ்சுக்கலாம், உனக்கான மகிழ்ச்சி. பிஎம்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஏற்கனவே சூப்பராக பார்த்துட்ருக்கோம்னு நினைக்கிறேன் மாஸ்டர்ஸ். எனது இமயத்து மகான்களுடன் எனது வாழ்க்கை. நீங்கள் ஏற்கனவே புக்கெல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் படிங்க, என்னோடதையும் நீங்கள் என்ன செய்யுங்க, கேளுங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போகலாம். நேரடி அனுபவம் மட்டுமே ஒரே வழி. பாருங்கள், அந்த டாப்பிக்கை கேட்டாலே நம்மளுக்கு தெரியும். ஸோ டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம நிறைய இதில் இது பண்ணியிருப்போம். ஓகேயா? ஸோ இப்போ அதை பற்றி நம்ம சுவாமி ராமா என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய கண்ணோட்டம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்க்கலாம். ஓகேயா? அவங்களுடைய வாழ்க்கை அங்கே நடந்துகிட்ருக்க இடத்துக்கு நம்ம போயிடலாம். ஓகேயா? பையன் அவங்க அங்கே தான் அவங்க குரு கூட இருந்துகிட்ருக்காங்க. ஸோ ஒரு வாட்டி என்ன செய்கிறாரு, அவங்க குரு கேட்குறாங்க, சுவாமி நீ கற்றறிஞ்சவன் தானா, நீ உனக்கு எல்லாம் தெரியுமா, நீ படித்தவன் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் என்னடா இவர் கேட்குறாங்க குருவேன்னு சொன்னேன். ஆனால் இவர் நான் உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருப்பேன். இவர் அவருடைய இயற்கையான இதை எல்லாத்தையுமே அப்படியே குருக்கிட்ட கொடுத்துருவாங்க. குரு அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதாவது குரு இவங்க ராமாவோட அறியாமையை கூட ரசிப்பார். ரைட்டா? ஏன்னா அவங்க அப்பா இல்லை. ஸோ அப்பாங்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, பிள்ளைங்களோட அறியாமையை கூட ரசிப்பாங்க. ஓகே, நம்ம அப்படி தானே ரசிப்போம். அதே மாதிரி தான் அவர் ரசிக்கார். அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மனசில் என்ன இதுவோ அதை அப்படியே ஓகே அப்படியே என்ன செஞ்சிருவார், அவங்க குருக்கிட்ட சொல்லிடுவாங்க. அப்போ சொல்கிறேன், ஆமாம் குருவே, நான் படிச்சிருக்கேன், நான் கற்றிருந்தவன் தான் அப்படின்னு சொன்னோன்னே. ஸோ அப்போது என்ன சொல்கிறாரு, சரி படிப்புன்னு என்ன நினைக்கிறப்பா, நம்ம பிறந்த உடனே நம்ம முதல்ல யார் சொல்லிக் கொடுக்குறா, நம்ம அம்மா சொல்லித்தராங்க சில விஷயத்த. ஓகே, அதுக்கப்புறம் அப்பா சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிகளை சில அவங்கக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஸ்கூலுக்கு போகிறோம். அங்கே டீச்சர்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க. அங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட சில விஷயம் கற்றுக்குறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு புக்கு இருக்குது. ஸோ அந்த புக்கு மூலமாக நம்ம நிறைய கற்றுக்குறோம். அப்போது நீ இதெல்லாம் ஒவ்வொருத்தட்டையாக கற்றுக்குறோம். அப்போ நீ எப்போ கற்றுக்குற, நீ டேரெக்டாக எதுவுமே நீ கற்றுக்கவே இல்லையே. இப்போ உங்ககிட்ட இருக்க எல்லா யோசனையும் எல்லா இதுவும் யார் கொடுத்தது, மற்றவங்க கொடுத்தது தானே அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் இல்லை, இவர் அப்புறம் தான் யோசிக்கிறார். ஆமாம் இல்லை, நம்ம எல்லாமே மற்றவங்ககிட்டருந்து நம்ம கேட்டது தானே, நம்மளாம் அப்போ எப்போ கற்றுக்கிட்டோம் அப்படின்னோட அவங்க சொல்கிறாங்க. அப்போ நான் இது எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, நீ நம்ம படிக்க வேண்டாம் அதெல்லாம் சொல்லலை. ஸோ படிக்கலாம், எல்லாத்துட்டையும் கேட்கலாம். ஆனால் அந்த நாலேஜ் என்ன செய்கிறோன்னா, அப்படியே நம்ம அதுதான் அறிவு அப்படின்னு எடுத்துக்காமல் நம்ம லைஃப்பில் அதை யூஸ் பண்ணி அப்போ அந்த இடத்துல ஒரு உண்மை நம்மளுக்கு கிடைக்கும். பார்த்தீங்களா, அதுதான் கரெக்டான அறிவு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஓகேயா? அப்போது இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கரெக்டு தானே, என்ன இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிகிட்டே இருப்போம், சாட்டிஸ்ஃபேக்ஷனே வராது. அவங்க சொல்கிறாங்க, ஒரு லைப்ரரி ஃபுல் இருக்கிற எல்லா புக்கும் நீங்கள் படித்தா கூட உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. ஏன் அப்படின்னா அது எல்லாமே அடுத்தவங்களோடது. கரெக்டு தானே? நம்ம கூட நானே நினைப்பேன், நம்மளாம் எம்சிஏ படித்து எம்ஃபில் பண்ணி எல்லாம் பண்ணாலுமே நான் அதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன், ஒரு நிறைவு இருக்காது நம்மளுக்கு. ஸோ ஏதோ நம்மளுக்கு புரியலை, இவ்வளோ இன்னும் தெளிவாக படிச்சிருக்கலாம், இன்னும் நம்ம தெளிவாக படித்து நல்லா தெளிவாக தெரிஞ்சிருந்தா தான் நம்ம பசங்களுக்கு தெளிவாக கொடுக்க முடியும் நானே நினச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு என்னோடய டீச்சர்ஸ் என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ, என்னோடய லெக்சரர் என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ அதை தான் நான் இது பண்ணியிருக்கேனே தவிர, நான் அதை ரிசர்ச் பண்ணி அதுவாக நான் என்ன செஞ்சுக்கல, உண்மை எது அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கல. ஸோ அப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை தான் சுவாமி ராமா சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க குரு சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் இருக்கும். அப்போ உங்களுக்கு எப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த மனநிறைவு வரும் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் அதை அப்ளை பண்ணி அது மூலமாக ஒரு அனுபவம் நம்மளுக்கு கிடச்சிருக்கும் பாருங்கள். ஓகே, ஆமாம் இல்லை, இது உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் கரெக்டான இது. அந்த அறிவு தான் நமக்கு லைஃப்பில் ஃபுல்லாக யூஸ் ஆகும் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம சொசைட்டியில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தேடலே இருந்துகிட்டே இருப்பாங்க. நிறைய
படிச்சிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் தூக்கி போட்டு வேறு ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ பாரதியார்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதுமாதிரி நிறைய நீங்கள் நம்ம அறிஞர்களெல்லாம் பார்த்துட்ருப்போம். நம்ம நாடு மட்டும் இல்லை, ஃபாரின்லேயும் சரி. அப்போ அவங்கள வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அந்த நேரத்தில் அந்த சொசைட்டி ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் ஒன்று சொன்னால் இவங்க ஒன்று சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க தேடல் வேறு, ஆனால் அதுதான் உண்மையாக இருக்கும். ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து அது வந்து ஒரு புரிதல் இல்லாமல் அவங்களுக்கு மரண தண்டனை கூட என்ன செஞ்சுருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம நிறைய என்ன செஞ்சுருக்கோம், படிச்சிருக்கோம். அவங்களுக்கான ஒரு எப்படி இருக்காது, அவங்கள யாருமே அந்த வரவேற்றிருக்க மாட்டாங்க அந்த பீரியடில். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்மளுடைய தேடல், அறிவுக்கான தேடல். அப்போ அந்த ஒரு டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத வந்து என்ன செய்கிறாங்க, திருப்பி சொல்கிறாங்க. அப்போ நீ என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்னா, இவர் சொல்கிறாரு அப்போ அதுக்காக நம்மளுக்கு புக்கு வேண்டாமா, இல்லை ஒரு குரு வேண்டாமா? இல்லை, குரு வேணும், புக்கு வேணும், ஒரு கரெக்டான ஒரு ஞானோதயம் பெற்ற குரு நம்மளுக்கு வேணும், கரெக்டான புக்ஸ் நம்மளுக்கு வேணும். ஆனால் அதெல்லாம் படித்தா கூட நம்ம வந்து எப்படி லைஃப்பில் வந்து அதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி நம்ம அதிலிருந்து எடுத்துக்கிறோமோ அப்போ வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நம்ம வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம தேடலைங்கிறாங்க. ஏன்னா நம்ம சில சமயம் பார்ப்போம், ஒரு ஏதோ ஒரு டெசிஷன் எடுப்போம். அப்போ நம்மளுக்கே இது தப்பாக ரைட்டா அப்படின்னு குழப்பம் வரும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்தில் யார்கிட்ட கேட்போம். நான் சொல்கிறது தானேப்பா கரெக்டும்போம், அவங்க இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இதாக கஷ்டம் இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஒரு மனநிறைவு கொடுக்காது. ஆனால் எப்போ நம்மளுக்கான இது கரெக்டாக நமக்கு தெரிஞ்சு இதுதான் உண்மை அப்படிங்கிறது நம்ம ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம யாருக்கிட்டே என்ன செய்ய வேண்டாம், கேட்க வேண்டாம், நமக்கான இது நமக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம வந்து ரொம்ப அழகாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். ஸோ அந்த நேரடி அனுபவம், ஓகே, நம்மளுக்கு நம்மளே கற்றுக்கிட்டு, ஓகே நம்மளுக்கு ஒரு சவால் வருதா, ஓகே ஏன் வருது, இதுக்கான சொல்யூஷன் ஏன் நம்ம வெளியில் போய் தேடணும், நம்மக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த சொல்யூஷனை நம்மளுக்குள்ள தேடி எப்போ நம்மளுக்கு அந்த ஒரு இது கரெக்ட் அப்படின்னு தெரிகிற வரைக்கும் நம்ம தேடல் இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல சுவாமி ராமா சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ். ஸோ நம்மளே இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணுங்கள். ஓகேயா, நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் நம்ம போகலாம். உண்மையான அறிவு உங்கள் துன்பத்தை களைகிறது. பாருங்கள், இதோட அப்படி கண்டினியூஷன் தான், நேரடி அனுபவம் தான். இப்போ இதை வந்து எப்படி ஒரு அழகாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து அவங்க சொல்கிறாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாருங்க அப்படின்னா, ஒரு உண்மையான அறிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறேன், நம்ம நிறைய புக்கு படிக்கிறோம், நிறைய மாஸ்டர்ஸ்ட்டு வந்து கேட்குறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் நமக்கான அந்த தேடல், அந்த நிறைவு பெறலை, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரலைன்னா நமக்கான அந்த உண்மை தெரியாத வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு நிறைவு வராதுன்னு தான் சொல்லியிருக்கோம். அப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க, வெறும் புக்கு படித்தவங்க வந்து பெரிய ஆள் கிடையாது. ஆனால் அனுபவ ரீதியாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் புக்கே படிக்காமல் நிறைய பேர் தெரிஞ்சிருப்பாங்க, அனுபவ ரீதியாக நிறைய உண்மையை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதுதான் கரெக்டான ஒரு அறிவு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ராமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம கூட ஒரு பழைய பாட்டு கூட இருக்கே, படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டுன்னு சொல்லிட்டு. ஓகேயா, ஸோ நிறைய இருக்காங்க. ஏன் நம்ம அனிமல்ஸ்லேருந்து, பேர்ட்ஸ்லேருந்து, ஏன் நம்ம வந்து ஒரு இவங்கக்கிட்ட கூட வந்து நம்ம கற்றுக்கலாம், தாவரங்கள்கிட்ட கூட வந்து கற்றுக்கலாம், நம்ம நிறைய இருக்குது. ஸோ அப்போ வந்து இதுதான் வெறும் படிப்பறிவு. அப்போ படிச்சுட்டு இருந்தால் மட்டும் ஒரு உயர்வு கிடையாது. சில பேர் பார்த்திங்கன்னா வெறும் படிச்சுட்டு இருப்பாங்க, நிறைய படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட அகங்காரம் அதிகமாக இருக்கும். நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வெறும் அந்த படிப்பு, வெறும் நூலறிவுங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு அந்த அகங்காரத்தை மட்டும்தான் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறாங்க, இவங்க வந்து அதுக்கு ஒரு அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறாங்க நம்மளுக்கு. இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்களான்னா, ஒரு அந்த ஸ்டேஜில் ஓரளவுக்கு சுவாமியெல்லாம் ஆகி நிறைய கற்றுக்கிட்டு இருக்கனால பிரம்மசூத்திரம் கிளாஸ் எடுப்பாங்களாம். யார், சுவாமி ராமா வந்து அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களுமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஓகே எங்களுக்கு சூப்பராக இருக்குது அப்படி தான் சொல்லுவாங்களாம். ஆனால் இவருக்கு வந்து அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரல. இல்லை நம்ம மிஸ் பண்ணுறோம், ஏன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இல்லை, இவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா, ஈவினிங் வந்து இன்னொரு சுவாமி கொஞ்சம் உள்ள அவுட்டரில் இருப்பாங்களாம், அவங்ககிட்ட போய் இவங்க கேட்பாங்களாம். அவங்க வந்து இவ்வளோத்துக்கும் சைன், அவருடைய கையெழுத்து கூட அவரால் போட முடியாதான், ஒன்றுமே படிக்காத ஒரு சுவாமியாக. ஆனால் அவர் அவ்வளோ அழகாக இவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாராம் அந்த பிரம்மசூத்திரத்தை. அப்போ இவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியுதுன்னொடனே, நான் இது அனுபவபூர்வமாக என்னோட இதில் வந்து உணர்ந்திருக்கேன், அதனால் எனக்கு தெரியுது. ஸோ அந்த அனுபவபூர்வமாக உணர்றது தான் ரொம்ப மெயின் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சுவாமி வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க இவருக்கு, சுவாமி ராமாவுக்கு. என்ன ஸ்டோரி அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சிஷ்யன் வந்து குருட்ட வந்து கேட்குறாரு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, பசுமாடை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, பால் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இவருக்கு அந்த சீடனுக்கு வந்து என்ன ஆகுது, ஐயோ நம்மளும் பால் குடித்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு நினைப்பு இருக்குது. அப்போ அவங்க வந்து குருட்ட வந்து கேட்குறாரு, குருவே பசுமாடு
பசுமாடு எப்படி இருக்கும் அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, மாடு வந்து 4 கால், அது வந்து ஒரு சாதுவான விலங்கு, அந்த மாட்டுப்பால் வந்து ஒயிட் கலரில் இருக்கும், அப்படியே ஒரு வால் இருக்கும், அப்படி இப்படி இருக்கு, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இவர் எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்கிறாரு. ஸோ ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி ஒரு அந்த சிஷ்யன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஊர் வழியாக நடந்து வந்துட்டு இருக்காரு. ஓகே, அவருக்கு ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கு, எப்படியாச்சும் பசுமாட்டு கண்டுபிடிச்சி நம்ம அந்த பாலை குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தோன்னா இடையில வந்து ஒரு பசுமாடு சிலை இருக்குது, ஓகே, ஒரு ஊரில். அப்போ அதை பார்த்தோன்னே இவர் வந்து, ஆமாம்ல, குரு சொன்ன எல்லா அடையாளமும் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது பக்கத்தில் என்ன இருக்குன்னா, அந்த ஊரில் வந்து அப்போ வந்து ஃபுல்லாகவே என்ன பண்ணுறாங்கன்னா ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க. அதனால் அந்த வாளி நிறைய சுண்ணாம்பு இருக்குது. ஓகேயா, அப்போ வந்து இவங்க என்ன நினச்சிக்கிறாரு, பால் வெள்ளையாக தானே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் என்ன பண்ணிட்டாரு, அந்த சுண்ணாம்பை கொஞ்சம் எடுத்து குடிச்சிட்டாரு பால் நினச்சிட்டு. பார்த்தா உடம்பு சரியில்லாமல் ஆகி ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகி அப்புறமா சரியாகி வந்துட்டார். வந்து குருட்ட வந்து பேசுகிறாங்க, குருவே நீங்கள் ரொம்ப எனக்கு வந்து என்னை தப்பான இதாக சொல்லி கொடுத்துட்டீங்க, நான் வந்து உங்கள்கிட்ட இது எதிர்பார்க்கல அப்படின்னு கோச்சிக்கிறாரு. அதனே குரு கேட்குறாரு, என்னப்பா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் சொல்கிறாரு, அப்போது நீ பசுமாட்டு அந்த பால் குடிச்சே, நீ அந்த மாட்டிலேருந்து பாலை கறந்து குடிச்சியா இல்லை சும்மா எடுத்து குடிச்சேன்னொடனே, இல்லையே அப்படின்னோடனே, நீ பாலை கறந்து குடிச்சிருக்கணும், பாலை கறந்து குடிச்சிட்டு அப்படி குடிச்சேன்னா அது கரெக்டாக தானே இருக்கும் அப்படின்னு. ஸோ பார்த்தீங்களா, நிஜத்துக்கும் அந்த இதுக்கும் நம்மளுக்கு அந்த புரியாத இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத இவங்க அதில் சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒன்றுமே தெரியாமல் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை மாஸ்டர்ஸ், பார்த்துருப்பீங்க, எதுவுமே தெரியாதவங்களா அமைதியாக பேசாமல் உட்காந்துட்டு இருப்பாங்க. இல்லை ஃபுல்லாக எல்லாம் நல்ல நாலேஜ் ஞானம் இருக்கா, அவங்க அமைதியாக இருப்பாங்க. நம்ம கூட படிச்சிருப்போமே ஒரு பழமொழி, என்னது, நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் கூத்தாடும் சொல்லிட்டு. அறகுறை ஞானத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அறகுறையாக படிச்சுட்டு புத்தகத்தை மட்டும் படிச்சுட்டு நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தான் என்னது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ அந்த நாலேஜுங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய அந்த நேரடி அனுபவத்திலேருந்து கிடைச்ச மாதிரி இருக்கணும். அப்போ பசுமாடை பற்றி நம்ம பசுமாடை வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்கிறதுல ஒரு மாடை பார்த்து அதுலேருந்து பாலை கறந்து குடிச்சிருந்தாருன்னா அவருக்கு கரெக்டாக கிடச்சிருக்கும். ஸோ நம்ம நிறையவே ஸ்டோரி கேட்டிருப்போம், அதே மாதிரி தான் இது ஒரு ஸ்டோரி. ஓகே, ஸோ அப்போ என்ன அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அனுபவ அறிவு, அந்த நேரடி அனுபவ அறிவு தான் நம்மளுக்கு லைஃப்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா, ஸோ அப்போ இதில் இருந்து நம்ம 2 ஸ்டோரி தெரிஞ்சிருக்கோம், ரெண்டுமே இதை தான் சொல்லுது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, அப்போ நம்மளுக்கு லைஃப்பில் என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மாஸ்டர்ஸ். ஓகேயா, நெக்ஸ்ட் தேர்ட் ஒரு ஸ்டோரி பார்க்கலாம், மகிழ்ச்சிக்கான ஒரு மந்திரம். பார்த்தீங்களா, இப்போ இப்போவே நினைப்பீங்க, ஆஹா நம்ம மாஸ்டர் வந்து ஏதோ சொல்ல போகிறாங்க, அதை கேட்டு சூப்பராக இருக்கலாம் அப்படின்னு. கரெக்டு தான், சரி, என்னென்னு பார்ப்போமா. ஸோ மகிழ்ச்சிக்கான மந்திரம், முதல்ல மந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளே கேள்விப்பட்டிருப்போம், ஒருத்தங்க வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து தியான நிலையில் ரொம்ப நாள் தியான நிலையில் இருக்கிறாங்க. ஸோ தியான நிலையில் இருந்து அவர் திடீர்னு அவருடைய இதுலேருந்து ஒரு வாயிலேருந்து ஒரு வேர்டை ஒரு உச்சரிக்கிறாங்க, ஒரு சத்தம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சத்தமாக இருக்கலாம், ஒரு வார்த்தையாக இருக்கலாம், இல்லை ஒரு சென்டென்ஸாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மந்திரம் அப்படிங்கிறது சொல்கிறோம். அப்போது அந்த வார்த்தையை நம்ம உச்சரிக்க என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும், ஒரு மௌன நிலைக்கு நம்ம போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நம்மளுக்கு நிறைய மந்திரங்கள்லாம் அந்த காலத்தில் நம்மளுக்கு எழுதி வச்சுருக்காங்க, அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேயா, இப்போ வந்து இவரோட இதுக்கு வரலாம். இவர் வந்து என்னென்னா, இவர் அந்த ஒரு பீரியடில் பார்த்தீங்களா, சின்ன பையன் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கார், ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு தேடல் இருக்கவருக்கு. இப்போ அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ வந்து அவருக்கு வந்து மந்திரங்களை தேடிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து நிறைய நம்ம வந்து நிறைய பொருள் கலெக்ட் பண்ணுவோம்ல, அது மாதிரி அவர் மந்திரத்தை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து என்னென்னா, எங்கேயாவது ஒரு மந்திரம் கிடைக்குதா அங்கே போய் கலெக்ட் பண்ணுவாராம். அப்போ பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன அப்படின்னா, இவர் வந்து என்னென்னா சொல்லுவாராம், என்கிட்ட இவ்வளோ மந்திரம் இருக்குது, நான் தான் நிறைய வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இவர் பெருமைப்பட்டுப்பாராம். அப்போ அந்த மாதிரி ஒரு இதில் இருந்திருக்கிறார் இவர். ஸோ அப்போ அந்த மாதிரி கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இவரை வந்து கேள்விப்படுறாரு, கொஞ்சம் இமயமலையில் வந்து கொஞ்சம் உள்ள ஒரு இன்டீரியராக ஒரு இடத்துல வந்து ஒரு சுவாமி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவங்ககிட்ட போய் கேட்கலான்னு இவர் வந்து தான் சொல்லிகிட்டே இருக்கேன்ல, ஒவ்வொரு சுவாமியை போய் பார்க்குறாருன்னு. ஸோ அந்த சுவாமியை போய் பார்க்க போகிறாரு. பார்த்துட்டு என்னடா பானோடனே, எனக்கு அந்த மாதிரி நீங்கள் ஒரு மந்திரம் சொல்லித்தரணும் அப்படின்னோடனே, சரி வெயிட் பண்ணி சொல்லித்தரேன்னொடனே, இல்லை எனக்கு உடனே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை வந்து அந்த இடத்துல ஒரு மேற்கத்தியர்களை பற்றி பேசுகிறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களாம் வெயிட் பண்ண மாட்டாங்க, எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அந்த இதை வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி நானுமே வெயிட் பண்ணாமல் எனக்கு உடனே வேணும்னு கேட்டேன் அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, சரி ஓகே, அப்போ
நீ வந்து நான் இல்லை எனக்கு உடனேலாம் தர முடியாது, நீ வெயிட் பண்ணு, நான் வந்து எப்போ எனக்கு தோணுதோ அப்போ தான் நான் சொல்லுவேன்னொடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. அப்புறம் 4வது நாள் தான் அவர் வந்து சொல்கிறாரு, சரி ஓகே டன், உனக்கு நான் ஒரு மந்திரத்தை நான் கற்றுக் கொடுக்குறேன், ஆனால் அதை வந்து வாழ்க்கையில் நீ எப்போதுமே நீ என்ன செய்யணும், பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இவர் என்ன சொல்கிறார், ஓகே டன் அப்படின்னா, இல்லை அவர் மறுபடியும் கேட்குறாங்க. அப்போ கங்கையார் பக்கத்தில் கூட போயிட்டு சத்தியம்லாம் பண்ணி கொடுக்குறாரு. இல்லை நான் எப்போனாலும் என் வாழ்க்கையில் இதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, எந்த இடத்துலையும் எந்த நிலையிலையும் நீ வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுன்னு இவர் வித்தியாசமாக யோசிக்கிறாரு. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு, மந்திரம் இல்லாமல் இதுதான் வாழ்க்கைக்கான ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது மகிழ்ச்சிங்கிறது வேறு எங்கேயோ கிடையாது. உனக்கான மகிழ்ச்சியை நீ உருவாக்கிக்கலாம். நீ சிறையிலே இருந்தாலும் அல்லது ஒரு நரகத்திலே இருந்தாலும் நீ என்ன செஞ்சுக்கலாம், உனக்கான மகிழ்ச்சியை நீ உருவாக்கிக்கலாம். அப்போ எங்கே இருந்தாலும் நீ வந்து மகிழ்ச்சியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போது அந்த மகிழ்ச்சியை வந்து ஒன்றால் க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு சில முயற்சி மட்டும் எடுத்தால் போதும். அந்த முயற்சி இருந்தால் கண்டிப்பாக நீ வந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இதை மட்டும் நீ உங்கள் லைஃப் லாங்காக நீ என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இவர் வந்து சொல்கிறாரு. அப்போது வந்து இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ பற்றி எவ்வளோ பெரிய ஒரு மந்திரம் பாருங்கள் இது மாஸ்டர்ஸ், நம்ம லைஃபுக்கு தேவையான மந்திரம். ஆக்சுவலாக நான் இந்த புக்கு படிக்கும்போது எனக்கு இது ஒன்று தான் ரொம்ப எடுத்து நான் ஃபாலோ பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது பெரிய லெவலில் வந்து எனக்கு வந்து ரொம்ப இதுலனாலும் இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. ஓகே பற்றி எவ்வளோ ஒரு அப்போ நான் நினைப்பேன், ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்து எனக்கு ஒரு மாதிரி வந்தால் கூட அந்த டைமில் எனக்கு இந்த புக்கு ஞாபகம் வரும். ஆமாம்ல, நம்ம வந்து எல்லா இடத்துலையும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம், அப்போ நம்ம தான் அதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நிறைய நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேயா? ஸோ அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்கள், மகிழ்ச்சி வந்து எங்கேயோ யார்கிட்டயோ கிடையாது, நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம ட்ரை பண்ணால் எந்த இடத்துலையும் கூட நம்ம என்ன செய்யலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எப்போதும் என்ன செய்யுங்க, மகிழ்ச்சியாக இருங்க மாஸ்டர்ஸ். இப்போ நம்ம ஒரு 3 கதை கேட்டிருக்கோம். ஸோ உண்மையான ஞானம்ங்கிறது எது, ஒரு நேரடி அனுபவத்தில் தான் இருந்து கிடைக்குதுங்கிறது மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். மகிழ்ச்சிங்கிறது எங்கேயோ இல்லை, நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் லைஃப்பில் நீங்கள் என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணுங்கள் மாஸ்டர்ஸ். ஓகேயா? தேங்க்யூ. அடுத்து இந்த புக்கையும் வாங்கி என்ன செய்யுங்க, படிங்க. ஸோ நன்றி.